அடுத்தது இந்த சவுக்கு சங்கர்னு ஒரு சேனல் வச்சுட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பார். அவருக்கு நிறையா மக்கள் தான் ஏமாறுறவங்க நிறையா இருக்காங்கல்ல, அவங்க சேனல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அவருக்கு அடிப்படையாகவே அவரை தெரியும். டிஸ்மிஸ் ஆனவர் ஒரு கிளார்க்காக இருந்தார் காவல்துறையில். அவர் என்னென்ன பண்ணாருங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதை பற்றி பேச விரும்பலை. நல்லவர் யார் கெட்டவர் யாருன்னு மக்கள் புரியலைனாலும் காலம் ஒரு நாள் அதுக்கு பதில் சொல்லும். மக்களாக புரிஞ்சுக்கிட்டோம். இல்லை ஒரு இறை சக்திங்கிறது கெட்டவர்களே அடையாளம் காட்டும்னு தான் நான் சொல்லி அவருக்கு எதிராக பேசுவேன். நிறைய பேர் ஏன் சார் அவரை திட்டுறீங்க, அவர் ரொம்ப நல்லவர் சார் இப்படிலாம் பேசுவாங்க. நான் சிரிச்சுட்டு போயிடுறது, அதுக்கு மேலே எங்களால் பேச முடியாது அப்படின்னு. எனக்கு நடித்தாங்கன்னா பிடிக்காது, அவ்வளோதான். நல்லவர்களாக இருப்பவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அதை பற்றி நான் கண்டுக்க மாட்டோம். கெட்டவர்களாக இருப்பவங்க கெட்டவர்களாக இருந்தாலும் கண்டுக்க. ஆனால் கெட்டவர்கள் நல்லவர்கள் போல நடிக்கும்போது அதை சொல்லித்தான் ஆகணும். அதுக்காக நான் பல தடவை அவர் விமர்சித்து பேசினேன். இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி மாட்டியிருக்காரு. என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரு பத்திரிகையாளராக இருக்கார். வரவேற்கக்கூடிய விஷயம். நாட்டு மக்களுக்கு பல செய்திகளை சொல்லுங்கள். ஆனால் பத்திரிகையாளருங்கிற போர்வையை வச்சுக்கிட்டு நீங்கள் தப்பான இதெல்லாம் பேசக்கூடாது. இல்லை, இப்போ ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஒரு பதவி இருக்குது. அந்த பதவியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிஜிபிக்கு அடுத்த அதிகாரம் படைத்தது இந்த ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு. அதில் யார் வருவா? ஐபிஎஸ் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 25-30 வருஷம் சர்வீஸ் போட்டவங்க தான் அந்த பதவிக்கு வருவாங்க. பெரிய பதவி அது. அதில் நல்லவரோ கெட்டவரோ இப்போ அருண் ஒருத்தரை போட்டிருக்காரு ஐபிஎஸ். அவர் நல்லவர் கெட்டவருங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த பதவிக்கு அவரை போட்டிருக்காங்க. அவர் ஒரு ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு பிரிவு. அவருக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். மரியாதை கொடுக்கறதுனால அசிங்கமாக பேசக்கூடாது. பொதுவாக பேசலாம், ஆனால் அசிங்கமாக குறிப்பிட்டு பேரை சொல்லி அப்படி பேசக்கூடாது. அவரை இந்த அருண் அவன் இவன் அந்த பையன் இந்த பையனு எவ்வளவு அசிங்கம். அந்த வீடியோவை பாருங்கள். அவர் ஒரு அதிகாரியை இப்படியா பேசுகிறது? இப்படி ஒரு கீழ்த்தரமாக ஒரு அதிகாரியை பேசலாமா? பண்ணுறது யாருன்னா அருண் இதெல்லாம் பண்ணுறாரு. இவனே ஒரு 1 நம்பர் பொம்பளை பொறிக்க அருண். சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேலே காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்தா காதல் வருது. போகிற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பியாவும் லவ் பண்ணுறாங்க, சபார்டினேட்ஸாக லவ் பண்ணுறாங்க. என்ன அழகை பார்த்தா இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே. உன் வீட்டில் வேலை செஞ்ச டிரான்ஸ்ஜெண்டர் உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது. நான் அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி நீ இவனே ஒரு பொறுக்கி. நம்மளே அந்த பதவியில் இருந்தாலும் கோவம் வருமா வராதா? அதுக்காக அவரை போய் அவ்வளோ அசிங்கமாக பேசின உடனே காவல்துறையில் ஒரு மீட்டிங் போட்டு முடிவு பண்ணாங்க. அது அவருக்கே தெரியாது. சவுக்கு சங்கருக்கு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை பேரை சொல்லி அவன் இவன் போடா வாடான்னு பேசுகிறாங்க. இதை காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த காவல்துறை எப்படின்னு பண்ணுவாங்கன்னா, பொய் கேஸை போட்டு உள்ள தள்ளுவாங்க. 2001 2002 நான் காவல்துறையில் இருக்கும்போது நடந்த விஷயம். ஒரு ஆங்கில பத்திரிகை நிறுவர் அவர் அப்போ ஒரு கமிஷனராக இருக்கார் விஜயகுமார்னு. அவரை அந்த போஸ்ட்டை விட்டு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். அப்போ அதை கேட்டுக்கிட்டு இருந்தோன்னு அவருக்கு மிகப்பெரிய கோவம் வந்துடுச்சு. நீங்கள் ஒரு பத்திரிகை நிறுவர், நான் ஒரு கமிஷனர் ஐபிஎஸ், என்னை தூக்குற அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா பத்திரிகையாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் மேலே கஞ்சா வச்சு அவரை உள்ளே போடணும்னு மிகப்பெரிய முயற்சி செஞ்சாங்க. நாங்கள்லாம் இப்போ எதிர்த்தோம். ஏதோ பத்திரிகையாளர் பேசிட்டாரு, அதுக்காக கஞ்சா வச்செல்லாம் பண்ணுறது அது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. அதுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாகி அந்த பிரச்சனை பெருசாக போய் அப்போ தான் நினச்சேன், காவல்துறை அதிகாரி எந்த வேணாலும் பண்ணுறாங்களே. நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதே என்ன வேணாலும் பண்ணுறாங்களே, தான் அநியாயமாச்சேன்னெல்லாம் நினச்சேன். இவரை சுற்றி இவர்கிட்ட இருக்கக்கூடியவங்கெல்லாம் இவங்க ஏதாச்சும் தில்லுமுள்ளே ஏற்கனவே பண்ணியிருக்காங்களா, இவங்க மேலே ஏற்கனவே யாராச்சும் புகார் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி க்ரைம் ரெக்கார்ட் பியூரோவில் செக் பண்ணான். இவங்க அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க மேலெல்லாம் குற்றச்சாட்டு எதுவும் இருக்கா, யாராச்சும் புகார் கொடுத்தாங்களா அப்படின்னு எடுக்கும்போது ஒருத்தர் மேலே 1 லட்சம் ரூபா வாங்கி ஏமாத்தினதாக ஒரு புகார் இருக்குது. இன்னொருத்தர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி இது பண்ணதாக ஒரு ஏற்பாடு இருக்குது, ஒரு புகார் இருக்குது. அந்த புகாரெல்லாம் தூசு தட்டி அவங்களெல்லாம் கூப்பிட்டு மறுபடியும் புகார் கொடுக்க வச்சு அவருடைய இதில் வேலை பார்க்குற அத்தனை பேர்த்தையும் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ். இதை கண்ட உடனே இன்னொருத்தர் அவங்க எடிட்டர் சீஃப் அவரே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். இப்படி இது பத்திரிகையாளர்களை பயமுறுத்துறது
பயமுறுத்துறதா இருந்தால் நம்ம குரல் கொடுக்கலாம். பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல, நீங்கள் அந்த எல்லையை தாண்டி போகக்கூடாதுல்ல. பத்திரிகையாளர்கள் தான் எல்லாமே, சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவர் ஒன்றுக்கு லாயக்கில்ல, டிஜிபியாக இருக்கிறவர் அப்படிங்கிற ஒரு மமதையில் பேசக்கூடாதுல்ல. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை அவ்வளோ அதிகாரம் உள்ளவரை, ஒரு பெரிய பவரில் இருக்கிறவரை போடா வாடான்னு பேசுகிறது தான் பத்திரிக்கை தர்மமா? நான் நல்லவைகளை அநியாயத்தை எதிர்ப்பது தானே பத்திரிக்கை தர்மம். பத்திரிக்கைங்கிறது ஒரு ஆயுதம் நம்ம கையில் இருக்குதுன்னு சொல்லி அதை தவறாக பயன்படுத்துகிறத பத்திரிக்கை தர்மமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? எத்தனையோ பேர் மிரட்டி பணத்தை சம்பாதிக்கிறாங்க. இந்த பத்திரிக்கை பலத்தை வச்சுக்கிட்டு, மீடியா பலத்தை வச்சுக்கிட்டு நியூஸ் போடுவேன், என்ன சொல்கிற, இவ்வளோ பணம் கொடு, சம்பாதிக்கிறாங்க. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அரசியல்வாதிகள் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மிரட்டுறவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க. ஸோ அதிமுக இவங்களோட தான், அந்த சவுக்கு சங்கரோடு தான் அதிமுக தலைவர்கள் நெருங்கி இருக்காங்க. ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசினவங்க தான் இன்றைக்கி அவங்களுக்கு நண்பர்கள். இப்படி இருக்கிறதுனால அவங்க சவுக்கு சங்கர் மேலே எடுத்துக்கிற நடவடிக்கை, நீங்கள் யாரும் அவர் போலி காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை வேறு வழி இல்லாமல் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் என்னுடையது. அவர் அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுத்திருந்தால் நாங்கள்லாம் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுப்போம். பத்திரிகை என்ற ஆயுதத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களை பயமுறுத்தக்கூடிய அளவில், அவமானப்படுத்தக்கூடிய அளவில் அவர்கள் நடந்து இவர் நடப்பது கண்டனத்துக்குரியது, சவுக்கு சங்கர் நடப்பது. ஆனால் காவல்துறைக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவர் மேலே நடவடிக்கை எடுங்க. பாவம், அவர் சுற்றி வேலைக்கு இருந்தவங்க மேலே போய் நடவடிக்கை எடுக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? அவளை அவதூறாக பேசுனா அவர் மேலே வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு எதுக்கு? அவங்க எதோ தூசி தட்டுறதுங்கன்னா உங்களுக்கு தைரியம் வரலன்னு தானே அர்த்தம். தைரியத்துடன் தவறு செய்தவர் மீது நடவடிக்கை எடுங்கள். பாவம், அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்களை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை அவர் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு, அப்படிங்கிறதுக்கு தான் வர முடியும். அதனால் பத்திரிகையாளர்கள் தங்கள் எல்லையை தாண்டாமல் இருங்கள். காவல்துறை பொய் கேச போடாதீங்க, அப்பாவிங்களை சுற்றி இருக்கிறவனை பிடிக்காதீங்க, தப்பு பண்ணவங்கள பிடிங்க அப்படிங்கிற கருத்தையும் இந்த விஷயத்தில் நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம்.